வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம இங்கிலீஷ் பேசிக்ஸ் சீரியஸ்ல எட் another எபிசோட் பார்க்க இருக்கிறோம். வாங்க சீக்கிரம் உள்ள போலாம். வெல்கம் டு எப்படி. இந்த 4 part சீரியஸ்ல இங்கிலீஷ்ல ஓவர் யூஸ்ட் வேர்டான வெறியை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. சில பேருக்கு அதெல்லாம் கை வந்த கலை அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி, ஜுஜுபி மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க இப்போ சில வேலையை ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு எஃபர்ட்லெஸ் எந்த எஃபர்ட்டும் போடாமல் பண்ணுறது தான் வெரி ஈஸி, எஃபர்ட்லெஸ் அப்படிம்போம். இப்போ ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு, அந்த தரையை பார்த்தீங்கன்னா அதுல தண்ணி 10 வருஷமா உழாத மாதிரி இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அது ரொம்ப ட்ரையா இருக்கிறது ஏரிட். அதே மாதிரி ரொம்ப அசுத்தமா இருக்குது, அப்போ ஃபில்தி. அதை டர்ட்டி, ரொம்ப டர்ட்டியா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது ஃபில்தி. இப்போ ஒரு விஷயம் ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கு, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்னா ஆர்டுவஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை, இப்போ ஒருத்தன் ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது பக்காவா பிளான் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயிலோட கம்ப்ளீட்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்றான்னு வச்சுக்கோங்க. சும்மா ஏதோ கடமைக்காக பண்ணாம எய்தாப்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நல்லா டீட்டெயில்டா எல்லா எக்ஸாம்பிளோட பண்றான்னு வச்சுக்கோங்க. அது வெரி டீட்டெயில்டு அப்படிம்போம். அதை மெட்டிகுலஸ். அப்போ எல்லா டீட்டெயில்ஸ் பக்காவா நமக்கு சொல்லித்தராங்கிறது மெட்டிகுலஸ் அப்படிம்போம். இப்போ நம்ம கொஞ்சம் சேடா இருக்கிறோம்னா டெப்ரெஸ்ட் அப்படிம்போம். அதே ரொம்பவும் இதா இருந்ததுன்னா டெஸ்பாண்டன்ட். இப்போ நம்ம ஒரு 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 ஒருத்தட்ட போய் நம்ம மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம நம்மளோட துக்கம் அளவுக்கு அதிகமான துக்கம், வெரி வெரி டீப் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது ப்ரொஃபவுண்ட். அந்த ஒரு சேட்னஸோ ஒரு துக்கமோ ப்ரொஃபவுண்ட். ஸோ நமக்கு டியர்னா தெரியும், வெரி டியர்னா இங்கிலீஷ்ல ஒரு குட்டியான ஒரு வேர்ட் இருக்கு, செரிஷ் பண்றது. செரிஷ்ட் அதான் வெரி டியர். இப்போ கொஞ்சம் அபாயம்னா டேஞ்சர் அப்படிம்போம். ரொம்பவும்னா வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி டேஞ்சரஸ். அதுக்கு டேஞ்சருக்கு ஒரு சினானிம் இருக்கு, பெரில். ஸோ பெரிலஸ். அதான் வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்றதுக்கு பதில் பெரிலஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பப்பியை பார்த்தோம்னா கியூட்டா இருக்குன்னு, இல்லைன்னா ரொம்பவும் கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், வெரி கியூட். இல்லைன்னா வெரி வெரி கியூட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை அடோரபிள். இப்போ டி நகர் ஏரியா அளவுக்கு அதிகமா கூட்டம் இருக்கு, அப்போ வெரி கிரௌடட் அப்படிம்போம். அதை பேக்ட். இப்போ ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு பார்த்தோம்னா ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கு, கோவிட் இன்னொரு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கு, அப்போ பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வெரி கிரௌடட் பேக்ட். இப்போ சில விஷயங்கள் நம்ம கிரியேட்டிவா பண்றோம் அப்படிம்போம். அதை வெரி வெரி கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்றத இன்னோவேட்டிவ். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு ஆப்பிள் புதுசா என்னமா கண்டுபிடிப்பாங்க, ஸோ அது நாசால கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் இன்னோவேட்டிவ். அதெல்லாம் காஸ்ட்லி, இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லுவோம். அதே இது வெரி காஸ்ட்லின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம காஸ்ட்லின்னே சொல்லலாம், இல்லாட்டினா எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ். கடைசி வார்த்தை கன்வென்ஷனல். அதை வழக்கமா உள்ளது, கன்வென்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெருசா டாம் டீம்னு இல்லாம நார்மலா உள்ளதுதான் கன்வென்ஷனல் அப்படிங்கிறது. வெரி வெரி கன்வென்ஷனல்னு சொல்றதுக்கு பதில் கன்சர்வேட்டிவ் அப்படிம்பாங்க. கன்சர்வேட்டிவ்ங்கிறது நம்ம நம்ம சமூகத்துல எதெல்லாம் நல்லது ஒழுங்கானதுங்கிறமோ அதுபடியே சம்பிரதாயப்படியே அப்படியே நடந்துட்டு இருக்குது, எல்லாமே எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி. அதான் வெரி கன்வென்ஷனல் கன்சர்வேட்டிவ்.
நம்ம டோட்டலி கன்ஃபியூஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருப்போம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னா வந்து பெர்ப்ளெக்ஸ்ட். பெர்ப்ளெக்ஸ்ட் அதான் வந்து ஒரு க்ளூமே இல்லை, நம்ம அப்படி டோட்டலாக திகச்சு போய் நிற்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகி அப்படி ஒரு எதுக்குமே ஆன்சர் தெரியாமல் பெக்கன்னு முடிச்சுட்டு இருப்போம்ல, அதான் பெர்ப்ளெக்ஸ்ட். இப்போ வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ வந்து தரவாக செக் பண்ணுறது வந்து காம்ப்ரஹென்சிவ். காம்ப்ரஹென்சிவ் அதே தான் வந்து இப்போ இன்சூரன்ஸில் வந்து காம்ப்ரஹென்சிவ் கவரேஜ், அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடும், அது வந்து காம்ப்ரஹென்சிவ். இப்போ பிஸ்னஸில் வந்து 2 பேர் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு மாற்றி மாற்றி, இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுக்கோங்க, 2 பெரிய கம்பெனி வந்து மறுபடியும் அவன் ஒரு ஆஃபர் கொடுப்பான், இவன் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பான், இந்த பிளான் கொடுப்பான், அந்த பிளான் கொடுப்பான், மறுபடியும் அவனுக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் கண்ணை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குல்ல, அது ரொம்பவும் காம்படிட்டிவாக இருக்கிறது வந்து கட் த்ரோட் காம்படிஷன் சொல்லுவோம். கட் த்ரோட் அதான் வந்து வெரி வெரி காம்படேட்டிவ்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கட் த்ரோட் காம்படிஷன் சொல்லுவோம். கட் த்ரோட். இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதை வந்து ரொம்பவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து வைப்ரண்ட். வைப்ரண்ட், டல்லாக இல்லாமல் வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரண்ட், இட் இஸ் வெரி வெரி வைப்ரண்ட் அப்படிம்போம். இப்போ அளவுக்கு அதிகமாக குளிர்றது வந்து ஃப்ரீசிங் அப்படிம்போம். ஃப்ரீசிங், அதாவது வெரி கோல்டுங்கிறத வந்து ஃப்ரீசிங் அப்படிம்போம். நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்று தான். அளவுக்கு அதிகமாக கிளவராக இருப்பாங்கல்ல, புத்திசாலியாக இருப்பாங்களா, அவங்கள வந்து இன்டெலிஜென்ட் அப்படிம்போம். இன்டெலிஜென்ட் அப்படிம்போம். இப்போ தெளிவாக நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஆப்வியஸ். ஆப்வியஸ், இது வேற எந்த கொஸ்டினுமே கிடையாது, இது வந்து இட்ஸ் அன் ஆப்வியஸ் சாய்ஸ் அப்படிங்கிறது. அதாவது தெளிவாக தெரியுது நமக்கு, அது வந்து ஆப்வியஸ். அதான் வெரி கிளியருங்கிறது வந்து ஆப்வியஸ். அடுத்தது வந்து பக்காவாக க்ளீனாக இருக்குது, அது அப்படியே ஸ்பாட்லெஸ். நம்ம பாத்திரம் கழுவி இருக்கோம், அதில் ஒரு இது இல்லை, அப்படியே ஸ்பாட்லெஸ். நம்ம காரை வாஷ் பண்ணியிருப்போம், அதுலேயும் ஒன்றுமே இல்லை, ஸ்பாட்லெஸ் அப்படிம்போம். பிரிஸ்டீன் அப்படிம்போம். அதான் வந்து வெரி கிளீன்ங்கிறதுக்குள்ள சிங்கிள் இங்கிலீஷ் வேர்டு வந்து ஸ்பாட்லெஸ், இல்லாட்டினா பிரிஸ்டீன். அவன் ரொம்ப பெரிய கஞ்ச பிஸ்னாரி, லைக் கஞ்சூஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, இப்போ வந்து அதை வந்து வெரி சீப் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஸ்டிஞ்சி, லைக் ஹி இஸ் லைக் ஸ்டிஞ்சி. அவன் ரொம்ப லைக் சார்மிங், இல்லாட்டினா ரொம்ப அட்ராக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரி சார்மிங் அப்படிங்கிறத வந்து என்சாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். என்சாண்டிங் அப்படின்னு. இப்போ அவன் வண்டியை ஒழுங்காகவே ஓட்ட மாட்டான், இந்த லேன்லேருந்து அந்த லேனுக்கு போவான், பயங்கர ஹை ஸ்பீடில் போவான், இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் வந்து ரொம்ப கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து ரெக்லெஸ். ரெக்லெஸ் டிரைவிங், அதான் ரெக்லெஸ். அவன் ரொம்ப நிதானமாக, ரொம்ப எதை எடுத்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், அளவுக்கு அதிகமாக கேர்ஃபுல்லாக இருப்பாங்கிறது வந்து காஷியஸ். காஷியஸ், எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அதான் காஷியஸ். இப்போ எப்போதும் ஒரு அமைதி சுரூபமாக இருப்பான், அதாவது ரொம்ப காமாக இருப்பான், அப்படி காமிங் நேச்சர். அவனை பார்த்தாலே ஒரு புத்தா மாதிரி அப்படி காமிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து வெரி வெரி காம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து செரீன். செரீன். இப்போ நம்ம கேலண்டர் ஃபுல்லாக ஒரே பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கும், அது போக பர்சனலாக நிறைய வேலை இருக்கும், அடுத்த வாரம் வெக்கேஷன் எங்கேயா போக வேண்டியிருக்கும், அதுக்கு பிளான் பண்ண வேண்டியிருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேற போக வேண்டியிருக்கும், ஏதாவது விசிட். ஸோ அட் த சேம் டைம் சைமல்டேனியஸாக நிறைய டாஸ்க் நமக்கு இருக்கும். அப்போ வந்து வி ஆர் ஸ்வாம்ப்ட். அதாவது வி ஆர் வெரி வெரி பிஸின்னு சொல்கிறதுக்கு பதில் ஸ்வாம்ப்ட். ரொம்ப ஸ்வாம்ப்ட், ஐ எம் வெரி ஸ்வாம்ப்ட், ஐ ஹாவ் லைக் nowhere to go, லைக் எந்த ஒரு நோ ரூம் டு ஈவன் ப்ரீத், அந்த மாதிரி ஃபுல்லாக பேக் டு பேக் மீட்டிங், எனக்கு பர்சனலாக நிறைய ஒர்க் இருக்குது, அதான் ஐ எம் ஸ்வாம்ப்ட். இப்போ ரொம்ப நல்ல சில லைட்லாம் போட்டோம்னா வந்து பல்பெலாம் மாற்றினோம்னா வந்து அப்படி பளிச்சுன்னு இருக்கும், அது வந்து லூமினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக பிரைட்டாக இருக்கிறது லூமினஸ் அப்படின்போம். இப்போ நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இது ரொம்ப போரிங், நம்ம லைஃபே ரொம்ப போரிங்காக இருக்குது, இன்னைக்கு வந்து என்னன்னு தெரில, ஒரே போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டல். பேசிக்கலி டல். ஸோ வெரி பிக், அதாவது பெருசுனா தெரியும் பிக்னு சொல்லிட்டு, அதே வந்து வெரி பிக் அப்படின்னு சொன்னா மேசிவ். அது அந்த கட் அவுட் வந்து மேசிவான கட் அவுட் அது வந்து. ஸோ இட்ஸ் மேசிவ், ரொம்ப பெருசு.
பியூட்டிஃபுல், அது பியூட்டிஃபுல்ங்கிறதே ஒரு அழகான வார்த்தை தான். அதை வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு பியூட்டிஃபுல். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஸோ ஒரு அழகு, ஒரு ஐஸ்வர்ய ராய் ஒரு அழகு, ரொம்ப அழகு, அளவுக்கு அதிகமான அழகு அப்படின்னு கார்ஜியஸ் அப்படின்னு. கார்ஜியஸ். இப்போ பேட்னா நமக்கு தெரியும். ரொம்ப வெரி வெரி பேட் அப்படிங்கிறது வந்து ஆஃபுல். இட் இஸ் அன் ஆஃபுல் சிச்சுவேஷன் டு பி இன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபுல். நல்லா 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 தூங்கி எழுந்துச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹி இஸ் வெரி அவேக். அது வந்து ஹி இஸ் ரெஸ்டட், வெல் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா நம்ம அவேக்னே சொல்லலாம், வெரி அவேக்னே சொல்லலாம். அதில் சில சமயம் சில வார்த்தைகள்ல இருந்து வெரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வெரி அவேக்குங்கிறது அது கொஞ்சம் ஒரு ஒரு வேலிட் தான். அப்புறம் சிலவனை பார்த்தா இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. அன்னாயிங் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அன்னாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து வெரி வெரி அன்னாயிங் சொல்லுவோம்ல, அது வந்து இர்க்சம். ஸோ இர்க்சம் அவங்களோட ஹேபிட் வந்து இட்ஸ் இர்க்சம். இப்போ நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக அப்படி அன்னாயிங்காக இருக்கிற ஆட்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக கோவத்தில் இருப்போம். அப்போ வந்து வி ஆர் ஃபியூரியஸ். ஃபியூரியஸ், நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்துருப்போம். அதே தான், அதே ஃபியூரியஸ் தான். வெரி ஆங்கிரி வந்து ஃபியூரியஸ். சில இது வந்து துல்லியமாக இருக்கும். அதே வந்து துல்லியமே வந்து அந்த ஆல்மோஸ்ட் 100% தான். அது வந்து வெரி அக்யூரேட்னு, இன்னும் அது துல்லியம் அப்படின்னு சொல்லும் போது வந்து ரொம்பவும் அக்யூரேட்டாக இருக்குங்கிறது பர்ஃபெக்ட். ஸோ பேசிக்கலி 10 out of 10. பர்ஃபெக்ட். 10 out of 10. சரி சொந்தங்களே, இந்த காணொளி உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக, சாரி தெய்வ குத்தமாயிட்டு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களை வெரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேசினேட்டிங்காக இல்லாட்டினாலும் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. மறுபடியும் இன்னொரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் பி சேஃப்.